ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இட்லி தோசை மாவு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியாக தோசை, அதுக்கப்புறமேட்டு நல்லா சாஃப்டான இட்லி நம்மளுக்கு வர்றதுக்கு பார்த்திங்க அப்படின்னா மாவு எப்படி ஆட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோ நான் போட போகிறேன். ஆல்ரெடி இதை வெறுமனே வாய்ஸ் ஓவரில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், பட் லைவாக செஞ்சு காமிக்கலை. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இட்லி தோசை மாவு நான் ஆட்ட போகிறேன். அதனால் அதை லைவாக செய்ய போகிறேன். இது எப்படி செய்யலாம், இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நான் இட்லி ரைஸ் எடுத்திருக்கேன் இது செய்கிறதுக்கு. உங்கள்கிட்ட இட்லி ரைஸ் இருந்துச்சு அப்படின்னா இட்லி ரைஸ் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பச்சரிசி, புழுங்கல் அரிசி இது ரெண்டும் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் இட்லி ரைஸ் தான் அம்மா வாங்கிட்டு வந்துருந்தாங்க, அது வீட்டில் இருந்துச்சு. அது பார்த்திங்க அப்படின்னா சின்ன டம்ளரில் 5 டம்ளர் எடுத்து ஒரு 4லேருந்து 5 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். தண்ணி நிறையாவே சேர்த்து ஊற வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா நீங்கள் புழுங்கல் அரிசி 2 டம்ளர், பச்சரிசி 2 டம்ளர் சேர்த்துக்கோங்க. அது கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஒரே 1 டம்ளர் அளவுக்கு பார்த்திங்கன்னா உளுந்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது ஊற வச்சுருக்கேன். உளுந்து கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்து உளுந்து கூட ஊற வச்சுக்கோங்க. இது ரெண்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் ஊறணும். அந்த அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. நான் காலையில் ஒரு 12 மணி போல் இதை ஊற வச்சுருக்கேன். நைட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7:30 போல் இப்போ நான் அரைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு உளுந்தை எடுத்து அரைக்க போகிறேன். நான் கம்மியான குவான்டிட்டி போட்டிருக்கிறதுனால கிரைண்டர் யூஸ் பண்ணல, மிக்ஸி தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அதிகமான குவான்டிட்டி போட்டிங்க அப்படின்னா, இல்லைனா உங்கள்கிட்ட அதிக வோல்டேஜ் யூஸ் பண்ணுற மாதிரியான மிக்ஸி இல்லை அப்படின்னா நீங்கள் கிரைண்டர்லேயே அரைச்சிக்கோங்க. அதுதான் பெஸ்ட்டு. இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா சின்ன டம்ளரில் ஒரு 5 டம்ளர் அளவுக்கு தான் அதாவது ஒரு 4லேருந்து 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு மட்டும்தான் நான் இன்றைக்கி மாவு அரைக்க போகிறேன். அதனால் நான் மிக்ஸிலேயே அரைச்சிக்க போகிறேன். நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு நல்லா அரைஞ்சி வரணும் உளுந்து. அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. உளுந்து அரைச்சிட்டு பார்த்திங்க அப்படின்னா மிக்ஸி உடனே போடாமல் கொஞ்சம் டைம் கொடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அரிசி போட்டு மாவு அரைச்சிக்கலாம். உளுந்துக்கு அவ்வளோக்கா தண்ணி தேவைப்படாது. ஓரளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சோம்னாலே நம்மளுக்கு இந்த மாதிரி கெட்டியமாக அரைஞ்சி வந்துடும். பட் அரிசிக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றுனா தான் அரைஞ்சி வரும். அரிசி பார்த்திங்க அப்படின்னா 5 டம்ளர் ஊற வச்சுருக்கேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு 2.5 டம்ளர் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டேன். பாதிக்கு பாதி மட்டும் எடுத்து கம்மியாக தான் ஃபஸ்ட்டு நான் அரைக்க போகிறேன். இது தண்ணி சேர்த்து தான் அரைக்கிற மாதிரி இருக்கும். அதாவது கிரைண்டரில் நம்ம திக்காக அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி அரைக்க முடியாது. கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி மாவு ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி கொரப்பாக இருக்கணும், லைட்டாக கொரப்பாக இருக்கணும். அதாவது ஒரு ரவை பதத்துக்கு லைட்டாக கொரப்பாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதையும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா உளுந்து, அந்த உளுந்து மாவு கூடயே சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட் ஹாஃப் அரைச்சி சேர்த்துட்டேன். இதே மாதிரியே செகண்ட் ஹாஃபும் அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் மாவு அரைக்கும்போது கண்டிப்பாக மிக்சியில் அரைச்சிங்க அப்படின்னா அதுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும். இல்லைனா ஓவராக ஹீட் ஆகிடும். நம்மளுக்கு மிக்ஸி அதுக்கப்புறமேட்டு ரிப்பேர் ஆகிடும். இல்லைனா ஓவராக மாவு ஹீட் ஆகிறதுனால நம்மளுக்கு மாவும் உடனே புளிச்சு வந்துடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் உளுந்து அரைச்சிட்டு 1/4 மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபஸ்ட்டு அரிசி மாவு போட்டு 1/4 மணி நேரம் விட்டுட்டு அடுத்தது 2வது பார்ட் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு 1/4 மணி நேரம் கழித்து தான் 2வது போர்ஷன் போட்டு அரைச்சி அதுவும் நம்ம ஆல்ரெடி நம்ம ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அது கூட சேர்த்துட்டேன். அவ்வளோதான். இப்போ நம்ம மாவு எல்லாத்தையுமே அரைச்சி முடிச்சாச்சு. நம்மளுக்கு இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நான் கை எதுவுமே யூஸ் பண்ண கிடையாது. கை போட்டு நான் வலிக்கலை, கை போட்டு நான் கலக்கவும் கிடையாது. ஏன்னா கை நம்ம போட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பு கை ஹீட்டுக்கு சீக்கிரமே புளிச்சு வந்துடும். மாவு ஒவ்வொருத்தவங்க கைக்கு சீக்கிரம் புளிச்சிரும்னு சொல்லுவாங்க. அதனால் கரண்டியை வச்சு பார்த்திங்க அப்படின்னா அரிசி மாவும் உளுந்து மாவும் ஒன்றா கலந்து வர அளவுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். மாவு பார்த்திங்க அப்படின்னா அரைச்ச உடனே ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. அதே மாதிரி உப்பும் நீங்கள் போட வேணாம் அரைச்ச உடனே.
அரைச்சிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் நைட் வந்து வெளியவே வந்து வச்சுருங்க. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கும் நம்ம மிக்சியில் அரைக்கும்போது. கிரைண்டரில் பார்த்தீங்கன்னா இதை விட நம்ம திக்காக கூட அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். பட் பயப்பட தேவையில்லை. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் நம்மளுக்கு புளிச்சு வரும்போது நல்லா கெட்டியமாகவே வந்துட்டு நம்மளுக்கு இட்லிக்கும் தோசைக்கும் ஊற்றுறதுக்கு கரெக்டான பக்குவத்துக்கு வந்துட்டு வந்துடும். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா வந்து கரண்டியிலே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஓவர் நைட் வந்துட்டு அப்படியே வந்து விட்டுருங்க. இப்போ நைட்டு வந்து ஒரு 9 மணிக்கிட்டேக்கு பார்த்தீங்கன்னா நான் அரைச்சி முடித்து வச்சுட்டேன். மறுநாள் காலையில் ஒரு 9 மணிக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு செய்கிறதுக்காக ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து புளிச்சு வரல. பட் மாவு வந்து கெட்டியமாகி வந்துருந்துச்சு. வந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு தண்ணியாக வந்து நம்ம மாவு வந்து ஊற்றிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கெட்டியமாக நம்மளுக்கு இட்லி ஊற்றுற அளவுக்கு நல்லா கெட்டியமாக வந்துட்டு மாவு வந்து ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி தோசை தான் ஊற்ற போகிறேன், இட்லி ஊற்ற போகிறதில்ல. அதனால் ஒரு 3லேருந்து 4 தோசைக்கு மட்டும் தேவையான அளவுக்கு மாவை எடுத்துட்டு அது கூட வந்து உப்பு போட்டு தண்ணியாக இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து வந்துட்டு கரைச்சி ஊற்ற போகிறேன். நீங்கள் இட்லிக்கு ஊற்றுறீங்க அப்படின்னா நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த மாவை அப்படியே எடுத்து தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்து நீங்கள் இட்லி பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருங்க. ஒரு சாஃப்டான இட்லி வந்துட்டு உங்களுக்கு ரெடி ஆயிரும். நான் இன்றைக்கி வந்து தோசை ஊற்ற போகிறதுனால லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு சின்ன கரண்டியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2லேருந்து 2.5 கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்து நல்லா தேய்ச்சி விட்டு தோசையை வேக வச்சு எடுத்துட்டேன். வந்து ரொம்பவே சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியாக வந்துருந்துச்சு தோசை. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் வந்து சொதப்பி இருப்போம். தெரியாமல் வந்துட்டு கன்சிஸ்டன்சி தெரியாமல் ரேஷியோ தெரியாமல் மாவு ஆட்டி வந்துட்டு நம்மளுக்கு வந்து சொதப்பி இருந்திருக்கும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ரேஷியோவில் மாவு வந்து ஆட்டினீங்கன்னா இட்லியாக இருந்தாலும் சரி தோசையாக இருந்தாலும் சரி எல்லாமே கரெக்டாக வந்துடும். இன்னொரு டிப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தோசை மட்டும் வந்து செய்கிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட புழுங்கல் அரிசி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் புழுங்கல் அரிசிக்கு பதிலாக உங்கள்கிட்ட அவல் இருந்தால் அவல் வந்துட்டு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வடித்த சாதம் மீதமான சாதம் இருந்தாலும் அந்த சாதத்தையும் வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாமே தோசைக்கு தான் நல்லாயிருக்கும். இட்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா வந்துட்டு நல்லா இருக்காது. நம்ம அரிசி மாவில் ஆட்டி செய்கிற மாதிரி வந்துட்டு இருக்காது. டேஸ்ட்டு வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி புளிப்பும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அவல் இல்லை அப்படின்னா நீங்கள் ரைஸ் வந்து சேர்க்குறீங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து புளிச்சு வந்துடும். அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஒரு 2 நாளைக்கு மட்டும் நீங்கள் ஆட்டுறீங்க அப்படின்னா அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் வந்து ரைஸ் வந்து மீதமான ரைஸ் இல்லாட்டி அவல் வந்து சேர்த்து ஆட்டுங்க. நீங்கள் நிறையா குவான்டிட்டி செய்கிறீங்க, ஒரு 1 வீக் அளவுக்கு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இட்லி ரைஸ் யூஸ் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் டேக் கேர் அண்ட் பை கைஸ்.